உலக மக்கள் தொகை தினம் அது தொடர்பான விழிப்புணர்வு பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். விவரம் சொல்லுங்க சிவகுமார். வணக்கம். அதாவது உலக மக்கள் தொகை தினமானது உலகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியானது நடைபெறுகிறது. அதாவது இந்த விழிப்புணர்வு பேரணியானது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் இருந்து தேனாம்பேட்டையில் உள்ள டிபிஹெச் அலுவலகம் வரையில இந்த பேரணியானது நடைபெறுகிறது. இந்த பேரணியில மருத்துவத்துறை மாணவ மாணவியர்கள் மற்றும் செவிலியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி இந்த பேரணியில கலந்துக்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை உலக அளவுல மக்கள் தொகை இந்தியா முதலிடம் இருக்கக்கூடிய நிலையில அதாவது குழந்தைகள் வளர்ப்பை குறைக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில தற்பொழுது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த பேரணி நடைபெறுகிறது. பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை இந்த மாணவர்கள் பேரணியா சட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சாலை ஓரங்கள்ல இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. அதாவது ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. சீனாவை தொடர்ந்து இந்தியா கடந்த ஆண்டுகளில் முதலிடம் பிடித்த நிலையில தற்பொழுது மக்கள் தொகை பெருக்கத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பாதகங்களை விளக்கும் வகையில் இந்த பேரணியானது அமைஞ்சிருக்கு. இந்த உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் அதாவது மருத்துவ மாணவர்கள் இந்த பேரணியை கலந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பேரணியை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய டிபிஹெச் வளாகத்துல உலக மக்கள் தொகை தினத்திற்கான ஒரு கருத்தரங்கம், விழிப்புணர்வு கருத்தரங்கமானது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில மக்கள் தொகை மினிஸ்டர், சுகாதாரத்துறை மினிஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கத்தை தொடங்கியிருக்கிறாரு. மேற்கொண்டு இந்த பேரணியை செம்மொழி பூங்காவில் மக்கள் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வச்சாரு. அதனுடைய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு உங்கள் விவரங்களுக்கு நன்றி. உலக மக்கள் தொகை தினம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம்.